ஆமென். துவக்கம் முதல் கடைசி வரையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் எண்ணங்கள், சூழ்ச்சிகள், சிந்தனைகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக கர்த்தருடைய ஆளுகைக்கு எங்களை உட்படுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே. ஆமென். நமக்கு நம்ம குடும்பம் நடத்துவதற்கு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, நம் உறவினர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு சமாதானமாய் வாழ்வதற்கு நமக்கு மிகவும் தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேதம் சொல்லுது நமக்கு புத்தி வேணும். புத்தியுள்ள ஸ்திரீ தான் என்ன பண்ணுவா? வீட்டை கட்டுவாள். வீட்டை கட்டுவாள் என்னும்போது வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் இது எல்லாமே சேர்ந்தது தான். ஒரு அன்பாய் அனுசரணையோடு கூட கட்டி எழுப்புவது. இந்த நாளில் வேதம் அந்த புத்தி எப்படி கிடைக்கும்? அந்த புத்தி இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? புத்தி இருக்கும் பொழுது எவ்விதமாய் ஒரு மனிதன், மனுஷி செயல்படுவார்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கலாம். இங்கே அதே வசனத்தில் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் அவள் கையாலேயே அந்த வீட்டை என்ன பண்ணுவாளாம்? இடித்து போடுவாள். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் கொஞ்ச நேரம்தான் சில ஆலோசனைகள், சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது சத்ரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். நம்முடைய வீடு தேவன் கொடுக்கிற புத்தியினால் கட்டப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அப்படி என்றால் புத்தி எங்கிருந்து கிடைக்கும்? நிறைய புத்தகங்கள் படித்தால் கிடைக்குமா? நிறைய அறிவாளிகளோடு, ஞானமுள்ளவர்களோடு பழகினால் புத்தி கிடைக்குமா? வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் ஞானம் கிடைக்கிறது. எங்க புத்தி வருது? ஆண்டவருடைய வாயிலிருந்து. தெளிந்த புத்தி நமக்கு வேணும். புத்தி வேணும். என்ன 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 புத்தி வேணும்? தெளிந்த புத்தி. அப்போது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நாம் கட்டுகிற வீடு நேர்த்தியாய் கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க, என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு எனக்கு ஞானம் வேணும், தெளிந்த புத்தி வேணும். இன்னும் நிறைய ஆலோசனைகள் வேதத்தில் உண்டு, சமயம் இல்லை. ஆகவே இதோடு கூட முடித்து கொள்ள விரும்புகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே செய்வதற்காக
128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனும் அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், கிருபையும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் கத்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பலவான்களின் புத்திரர்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீருக்கு மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீருக்கு மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபோனின் சீரியோன் காணா மிருகத்து குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்த ஜீவபலம் வழியாக பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபந்தத்திற்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவருடனே அழுங்கள். ஒருவனோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். உங்களையே புத்திமான்களுக்கு எண்ணாதீர்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். ஒரு மருமகள் இருக்காங்க. இன்னும் நம்ம 6 மாமியார்களை பார்க்க போறோம். என்னன்னா அந்த 6 மாமியார்களும் அவங்களுடைய மருமகளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது தான் நம்ம நாடகத்துல நம்ம பார்க்க போறோம். நம்ம மத்தியில இங்க ஒரு பெண் இருக்காங்க. முதலாவது ஒரு மாமியார் வராங்க. அந்த மாமியார் அவங்க மருமகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்க உங்க மருமகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? என் மருமகளை எனக்கு வேணுன்ற மருமகளை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்னு பாருங்க. ஏன் மருமக நிறைய நகை போட்டு போடணும். என் குடும்பத்துக்கு எனக்கு பெருமையா இருக்கும். ஆனா இந்த பொண்ணை நாங்க பார்க்க வரோம்னு சொன்னாக்கா நிறைய நகை போட்டு இருக்கணும். இந்த மாதிரி மருமகளை நான் தேர்ந்தெடுப்பேன் நான். ஆனா என் மகனும் மருமகளும் தெருவில் நடந்து போகும்போது இது யார் வீட்டு மருமகள் இவ்வளோ நகை போட்டிருக்கா, யார் வீட்டு மருமகன்னு கேட்டா இது உமாமகேஸ்வரி மருமகன்னு சொன்னா அது எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு இவ்வளோ பெருமை வேணும். எனக்கு இப்படிதான் என் மருமகளை நான் தேர்ந்தெடுப்பேன். நிறைய நகை போட்ட மருமக தான் என் குடும்பத்துக்கு வேணும், எங்களுக்கு பெருமை. அப்போ நகை இல்லாத மருமகளெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க? தேர்ந்தெடுக்க மாட்டேன். பாத்தீங்களா, இவங்க நிறைய நகை போட்டிருந்தாதான் அந்த மருமகளை தேர்ந்தெடுப்பாங்களாம். அப்போ அவங்களுக்கு தேவை மருமகள் இல்ல நகை கடை. அப்படி இருந்தால்தான் அவங்க மருமகளை அவங்க தேர்ந்தெடுப்பாங்களாம். அடுத்து நம்ம மத்தியில ஒரு மாமியார் வர போறாங்க. அந்த மாமியார் அவங்க மருமகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நீங்க உங்க மருமகளை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எனக்கு வர மருமக எப்படி இருக்குன்னா, நிறைய சீர்வரிசை எடுத்துக்கணும். என் வீடு பூராவே என் மருமகளுடைய சீர்வரிசை நிறைஞ்சி இருக்கணும். அப்படிப்பட்ட மருமகளை தான் நான் செலெக்ஷன் பண்ணுவேன். அப்போ சீர்வரிசை இல்லாத மருமகளை நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஏன்னா அப்பதான் எனக்கு பெருமையா இருக்கும். என் மருமக இவ்வளவு சீர்வரிசை எடுக்கணும் வந்தான்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்லிக்க முடியும். அப்போ உங்க பாத்திரத்துல நீங்க எங்க எடுத்துட்டு போய் வைப்பீங்க? அதுவும் என் வீட்டுல தான் இருக்கும். என் மருமகளுடைய பாத்திரமும் என் வீட்டுல தான் இருக்கும். அப்படிப்பட்ட மருமகள் தான் நான் தேர்ந்தெடுப்பேன்.
அப்போ இந்த மாமியார் எப்படின்னா அவங்க வீடு ஃபுல்லா அவங்க மருமகளுடைய சீர்வரிசை இருக்கணுமா, அவங்களுடைய சீர்வரிசை அங்கதான் இருக்கணுமா. அப்போ இந்த மாமியாருடைய எண்ணம் ஃபுல்லா அந்த பாத்திரத்து மேலேயே தான் இருக்கு, மருமகள் மேல இல்லை. சரி, நம்ம அடுத்த மாமியாரை பார்க்கலாம். அடுத்த ஒரு மாமியார் நம்ம மத்தியில வராங்க. அந்த மாமியார் எப்படி அவங்க மருமகளை தேர்ந்தெடுக்கிறாங்க? நீங்க உங்க மருமகளை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு நிமிஷம். என் மருமக நிறைய படிச்சிருக்கணும், நிறைய பட்டம் பெற்றிருக்கணும். அப்பதானே என் மகனுடைய ஹெல்ப்புக்கு அவ பினான்சியலுக்கு அவ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. அப்பதானே எனக்கு பெருமை, என் குடும்பத்துக்கு பெருமை. நான் அப்பதானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியும். அப்போ படிக்காத பிள்ளைங்களெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க? சான்ஸே இல்லை. இந்த மாமியார் எப்படின்னா நிறைய படிச்சிருக்கணுமா, நிறைய பட்டம் பெற்றிருக்கணுமா, அப்படி இருந்தாதான் இவங்க தேர்ந்தெடுப்பாங்களாம். ஆனா இவங்க படிச்சிருக்கிறாங்கன்னா நமக்கு தெரியல, ஆனா மருமகளை மட்டும் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அடுத்து நம்ம மத்தியில ஒரு மாமியார் வரப்போறாங்க. அந்த மாமியார் அந்த மருமகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம பார்ப்போம். வரும்போதே இந்த மாமியார் ஏதோ ஒரு டப்பா ஊத்திக்கிட்டு வராங்க. நீங்க உங்க மருமகளை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? நான் செஞ்சே காமிக்கிறேன். எனக்கு வர மருமக எப்படி இருக்குனாக்கா ரொம்ப அழகா இருக்கணும், கலராகவும் இருக்கணும், அதிகமா மேக்கப் பண்றவளா இருக்கணும். அப்படிப்பட்ட மருமக நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா என் பையனும் என் மருமகளும் நடந்து போகும்போது எவ்வளவு அழகான மருமக எங்கிருந்து இவ கண்டுபிடிச்சன்னு சொல்லி என்ன கேள்வி கேட்கணும். அதுதான் எனக்கு ஒரு பெருமை. அப்படிப்பட்ட மருமகளை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்போ மேக்கப் பண்ணாத மருமகளெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க? பாத்தீங்களா, இந்த மாமியார் வந்து நிறைய மேக்கப் பண்ணிருக்கணுமா. கருப்பா இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பாவம், இந்த மாமியார் கண்ணில் பட்டா அவங்கள ஒதுக்கியே வச்சிருவாங்க. அடுத்து நம்ம மத்தியில ஒரு மாமியார் வராங்க. அந்த மாமியார் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ, இந்த மாமியார் வரும்போது வெறும் கையா வராங்க. இவங்க என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். எனக்கு வரும்போது மருமக நல்லா எல்லா வேலையும் செய்யறவளா இருக்கணும். நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். நான் ஷோவோட தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு டைமே இருக்காது. அதனால நல்லா வேலை செய்யற மருமகளை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்போ வேலை செய்ய தெரியாத பெண்கள்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை. பாத்தீங்களா, இந்த மாமியார் வந்து வேலை தெரிஞ்சிருந்தாதான் வேலை செய்யறவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்களா. ஏன்னா இவங்களுக்கு வேலை ஒன்னே ஒண்ணுதான். அந்த மருமகளுக்கு வீடு ஃபுல்லா வேலை, இந்த மாமியாருக்கு ஒரே வேலை. அது என்ன வேலைன்னா ஷோவில் உட்கார்ற வேலை தான். ஏன்னா அவங்கள தேடி நிறைய பேர் வருவாங்களாம், அவங்க கிட்ட பேசணுமா, இதுதான் அவங்க வேலையா. சரி, நம்ம மத்தியில் அடுத்த ஒரு மாமியார் வராங்க. அந்த மாமியார் வந்து எப்படி தேர்ந்தெடுக்க? அந்த மாமியார் வரும்பொழுது ஒரு புத்தகத்தோடு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உங்க மருமகளை நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எனக்கு வர மருமக வந்து இந்த வேதத்தை சுமக்கிறவளா இருக்கணும், இந்த வேதத்தின்படி நடக்கிறவளா இருக்கணும். அப்படிப்பட்ட மருமகளை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரியெல்லாம் நான் நகை போடுற பொண்ணு, இல்லை படிக்கிற பொண்ணு, இல்லை இன்னும் பாத்திரம் நிறைய கொண்டு வர பொண்ணு, இவங்கப்பட்ட மருமகள்லாம் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியம் தவிர, ஆனால் நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடியதுக்கு இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. அதனால தான் நான் எப்படிப்பட்ட மருமகளை தேர்ந்தெடுப்பேன்னா இந்த வேதத்தை சுமக்கிறவளா இதன்படி நடக்கிறவளா தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்போ வேதத்தின் பிரகாரம் நடந்தாக்கா இவங்கெல்லாம் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்ட குடிக்கப்படும். என்னன்னா நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நகைகள், பணங்கள், பட்டங்கள், படிப்பு, இவை எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரா. அப்போ வேதத்தின்படி நடக்கிற மருமகளை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்படியா? இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாம போச்சு, இப்ப தெரிஞ்சுக்கினேன். இதுக்கப்புறம் நாங்களும் வேதத்தின்படி நடக்கிற மருமகளை தான் தேர்ந்தெடுப்போம். ஆமா, நாங்களும் வேதத்தின்படி நடக்கிற நம்ம பார்த்தோம். இந்த மாமியார்களையும் மருமகளையும் நம்ம பார்த்தோம். எப்படி தேர்ந்தெடுக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவங்க கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா இங்க இருந்து ஒரு பதிலும் வரல. அப்ப அப்படிப்பட்ட மருமகளை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல வேதத்தின்படி நடக்கிற மருமகளை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா? வேதத்தின்படி நடக்கிற மருமகளை தேர்ந்தெடுக்க.
கண்டு களிப்போர்க்கு பாக்கியம். இதை கண்டு களிப்போர்க்கு பாக்கியம். ஸ்லாக்கியம் ஸ்லாக்கியம் தேவன் தந்த பாக்கியம். இது ஸ்லாக்கியம் ஸ்லாக்கியம் நம் தேவன் தந்த பாக்கியம். பெண்கள் ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம் பேரின்ப ஐக்கியம். சகோதரி ஐக்கியம் இது சகோதரி ஐக்கியம். சர்வ வல்லவர் தந்த பாக்கியம். ஐக்கியம் ஐக்கியம் கல்வாரி சபையின் ஐக்கியம். காணாத சபையின் ஆக்கியம். ஐக்கியம் பெண்கள் ஐக்கியம். சந்தோஷம் தந்திடும் ஐக்கியம். சமாதானம் தந்திடும் ஐக்கியம். சஞ்சலத்தை முறியடிக்கும் ஐக்கியம். சர்வ வல்லவர் தந்த ஐக்கியம். ஜெயங்கொடுக்கும் ஐக்கியம். ஜெய கிறிஸ்து தந்த ஐக்கியம். ஜெயங்கொடுக்கும் ஐக்கியம். ஜெய கிறிஸ்து தந்த ஐக்கியம். வெற்றி மேலே வெற்றி தரும் ஐக்கியம். பெண்கள் ஐக்கியம் இது வீரநடை போடுகின்ற ஐக்கியம். இது வீரநடை போடுகின்ற ஐக்கியம். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. பாட்டுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசில் பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம் இப்ப இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம் இப்ப இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன
ஏண்டி உனக்கு அறிவில்ல? எத்தனை நாள் சொல்லிக்கிறேன் பைபிள படிக்காத படிக்காத கேட்க மாட்டேன். எந்த நேரம் பைபிள படிக்கிறேன் கீபிள படிக்கிறேன் என்ன நேரம் யாவது எடுத்து கொட்டிக்கிற ஒன்ன போய் ஏன் தானே வந்து கட்டி வச்சாங்க பாரு. என் குடும்பத்துக்கு வந்து வாக்க படிக்குது பாரு. எப்ப பார்த்தாலும் பைபிள படிக்கிறேன் கீபிள படிக்கிறேன். போயிட்டு வந்தோட வீட்டுல இருக்கக்கூடாது. போய் வரேன். ஹலோ சிஸ்டர், ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர். என்ன கமலா, என்னாச்சு? ப்ளீஸ் சிஸ்டர் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர். வர கமலா. இப்போ என்ன கமலா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சிஸ்டர், எங்க வீட்டுக்காரர் ஓங்கி அடிச்சிட்டாரு சிஸ்டர். நீ என்ன பண்ணாம அடிச்சிட்டாரு? நான் ஈவினிங் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன், நான் ஓங்கி அடிச்சிட்டாங்க சிஸ்டர். ஏன் இப்படி பண்ண கமலா? கணவர் இல்லாத போது பார்த்து நடந்துட்டு தானே. அவங்க இல்லாத டைம்ல நைட்ல படிச்சிருக்கலாம். நைட்ல பைபிள் படிச்சு நைட்ல ப்ரேயர் பண்ணு கமலா. இந்த மாதிரி செய்யாத கமலா, பார்த்து நடந்துக்கும். சரிங்க சிஸ்டர், இனிமேல் நீ நானமா நடந்துக்கிறேன் சிஸ்டர். எனக்காக ஜெபம் பண்ணீங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். கமலா, 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 எப்ப பார்த்தாலும் ஏடி என்ன கத்த வச்சு வீரல வந்து வேலையா போச்சு. என்னங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரிங்க, இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிட்டாரு, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரமப்பா, என் கணவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கணவரை ரட்சிங்க சுவாமி. அப்பா, அந்த நாளை கொடுத்தீரே நன்றி சுவாமி. இந்த நாள் முழுதும் என்னோட கூட துணியாக இருந்தீரே நன்றி சுவாமி. அப்பாவுமே நன்றோடு துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாள் அப்பா அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம். ஐயோ ஐயோ வேற வலிக்குது. ஐயோ வேற வலிக்குது. கமலா, என்ன கமலா? ஐயோ வேற வலி தாங்க முடியல. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ வேற வலி தாங்க முடியல. ஐயோ அம்மா முதல்ல கூப்பிடு. ஐயோ வேற வலி தாங்க முடியல. அத்தை அத்தை உங்க பையனுக்கு வயிறு வலிக்குதான் அத்தை, சீக்கிரம் வந்து பாருங்க அத்தை. வயிறு வலி தாங்க முடியலமா. அவன் ஒண்ணுமே தரலமா. சரி மாமா. நீ ஒண்ணு வரலன்னா 10 அடி தூரத்திலே வா. அம்மா, டாக்டரை பார்க்கவே பயமா இருக்குதும்மா. டாக்டர் நான் டாக்டரே தெரியலையம்மா. ஐயோ பேஷண்ட் மாதிரி இருக்கிறாங்க. நானே பேஷண்ட் மாதிரி இருக்கிறேன்மா. ஐயோ பயமா இருக்குதும்மா. இதை பண்ண போறாங்கம்மா. என்ன பண்ணுது? வயிறு வலிக்குது டாக்டர். நைட் என்ன சாப்பிட்டீங்க? ஊசி போன பிரியாணி கொடுத்தாங்க. அதான் வலிக்குது, இருங்க செக் பண்றேன். ஐயோ வயிறு வலிக்குது, வயிற்ற பிடிச்சி எடுத்து பாருங்க. நெஞ்ச பிடிச்சி எடுத்துறீங்க. சரிப்பா இருங்க வாங்க. வலிக்குதா? நான் உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் ஸ்கேனர் எழுதி தரேன். போய் செக்அப் பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? சரிங்க டாக்டர். அத்தை அதெல்லாம் அவருக்கு எதுவும் இருக்காது அத்தை. நான் ஜெபம் பண்ணா அவருக்கு எதுவும் இருக்காது அத்தை. நல்லாயிடுவார் அத்தை. அவளை ஒன்றும் பேச விடாமா. வாயை மூட சொல்லுமா. அவளை அடிச்சா போட்டுருமா. கமலே சிஸ்டர், எனக்கு வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க மேடம். வெளியே வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன்.
ரிப்போர்ட் யார்கிட்ட தரணும்? டாக்டர் போய் பாருங்க. ரிப்போர்ட் தாங்க எனக்கு பார்க்குறேன். கமலேஷ் உங்க 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ உடனே உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும்பா. ஏசப்பா, ஐயோ 2 கிட்னி போயிடுச்சா? அவ்வளோதானா? இந்த வாழ்க்கை அவ்வளோதானா? என்னென்ன கொடுத்து பார்த்தாங்களே. ஐயோ அதிக செலவுமே டாக்டர். யாரையும் வந்து செலவு பண்ணாதான் குணப்படுத்த முடியும். நாங்க காசை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வரோம் டாக்டர். அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அவளாலதாம்மா. இந்த டாக்டர் நம்ம உடம்பு சரியில்லைன்னு வந்தாலே நம்ம சொந்த வீட்டை கொடுத்தாலே இந்த டாக்டருக்கு பத்தாவது பழகுதுமா. டாக்டர் பேஷண்ட் மாரி உட்காந்து நம்ம பார்த்தா குடிக்கிற பழகுதுமா. பேசக்கூடாதுப்பா. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம சொத்த வீட்டாவது வைத்தியம் பார்த்து உன்னை நான் குணமாக்கிட்டேன்ப்பா. சரி, நீ தோணு பேசாத போ. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். வீட்டுக்கு வாங்க சிஸ்டர். என்ன கமலா, என்னாச்சு? என்ன? ப்ளீஸ் சிஸ்டர், வீட்டுக்கு வாங்க சிஸ்டர். நான் வரேன் கமலா. என்ன கமலா, என்னாச்சு? என்ன அழுதுட்டு இருக்க? நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் சிஸ்டர். என்னோட கணவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர் டாக்டர். நான் விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனோம் சிஸ்டர். ஆனால் இப்படி ஆயிடுச்சு சிஸ்டர். நீ விசுவாசத்தை மட்டும் இழக்காத கமலா, கவலைப்படாத. நம்ம 2 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா நிச்சயமா உங்க கணவருக்கு நல்ல சுகத்தை தருவாரு. சரிங்க சிஸ்டர். நான் அத்தை உள்ளதான் ரூம்ல இருக்காங்க. நம்ம இங்கேயே ஜோம் பண்ணலாம் சிஸ்டர். பண்ணலாம் கமலா. ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறதாவே இந்த வேலையில கூட கணவருடைய கணவருடைய கமலாவுடைய கணவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா, என் தேவன் நாம அந்த கிட்னியை நீங்க தொடுவீராக. எல்லாம் நார்மலா மாற என் தேவனை உதவி செய்யப்பா. அற்புதங்களை அதிசயங்களை நீங்க செய்யும்படியாய் செபிக்கிற தகப்பனே, உடைய கரங்களை ஒரே சத்தமா இருக்குது. உதவி செய்யலாம். சத்தம் வருது. என்ன பண்றான்னு போய் பாப்போம். என்னமா பண்ணிட்டு இருக்க? ஜோம் பண்ணிட்டு இருந்தோம் அத்தை. நீங்க யாருமா? நான் கமலாவுடைய ஃப்ரெண்டுமா. உங்க பையனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் செஞ்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் டாக்டர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பு. இனிமே என் வீட்டு பக்கமே வராது. சரி கமலா, நான் வரேன் கமலா. சரி சிஸ்டர். அங்க என்னமா சத்தம்? இங்க பாருப்பா, இவ்வளவு நாளை ஒருத்தி தான் முக்காடு போட்டுட்டு நம்ம வீட்டுல முக்காடு போட்டு மூளையா முக்காடு போட்டு உன்னை முனையில படுக்க வச்சான்னு பார்த்தா இன்னொருத்திய கூட்டம் வந்து 2 பேரும் சத்தம் போட்டு வீட்டையே கலாட்டம் பண்ணிடுங்கிறாளுங்கப்பா. முதல்ல அவங்க அப்பா அத்தானுக்கு போனை போட்டு வர சொல்லுமா. முன்ன ஹலோ கமலாமா, எங்க வீட்டுக்கு நீங்க உடனே வந்தாங்க. உங்க பொண்ணை பத்தி நான் கொஞ்சம் பேசணும். வாங்கம்மா, வீட்டுக்கு நேரடியா வாங்க. வந்த பிறகு பேசுவோம். என்னம்மா, யார் ஃபோன் பண்ணதுமா? உங்க மாமியார் தான் வர சொன்னாங்கம்மா. உங்கள் மாமியார் தான் வர சொன்னாங்கம்மா. ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கம்மா. இல்லம்மா, அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. அதனாலதான் வர சொல்லியிருப்பாங்க. பாருங்க. எப்படிப்பா இருக்கிறீங்க? நல்லதான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணை பத்தி பேசுறதுதான். நீங்க எங்க குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுத்துட்டு உங்க பொண்ணை பத்தி பேசதான் வர சொன்னோம். எங்க குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுத்துட்டு போய் சொல்லி உண்மையை மறைச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. அவள் என்னன்னா என் வீட்டு வேலையை பார்க்காம என் பிள்ளைய கூட பார்க்காம எந்த நேரம் முக்காடு போட்டுட்டு மூலையில உட்காந்துட்டு கிடக்குறா.
முக்காடு போட்டு போட்டு என் பிள்ளைய எனக்கு மூலையில படுக்க வச்சுட்டா. கொஞ்சம் புத்தி சொல்லிட்டு போங்க உங்க பொண்ணுக்கு. மாறிட்டேன்னு பார்த்தோம்மா, இங்கேயும் அப்படிதாம்மா பண்றேன். ஏமா நீங்களும் இப்படி பேசுறீங்களேம்மா, உங்களுக்கு தெரியாதுங்களா? ஏசப்பா தான் உண்மையான கடவுள், உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் ஏசப்பா தான் உண்மையான கடவுள்னு. பார்த்து நடந்துக்கம்மா, மாப்பிள்ளைய பார்த்துக்கம்மா. சரி மா மா அப்பா பாத்தோமா உங்க மாமனார நான் 2 கிட்னி போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் சிக்கன் பிரியாணி பொண்ணு செஞ்சு தர சொல்லிட்டு போறாமா அந்த ஆளு. ஆமாமா, எனக்கு 2 கிட்னி போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுமா. ஏன் தெரியுமாப்பா? உனக்கு சிக்கன் பிரியாணி போட்டு சீக்கிரமா மேல அடிக்கலாம்னு பாக்குறாருப்பா. அதாமா குடும்பத்தோட சேர்ந்து பிளான் பண்றாங்க போல இருக்குமா. சரி சரி, நீ மாத்திரை மருந்து சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பா. சரி போய் நீ ரூம்ல ரெஸ்ட் எடு, தொண்டு பேசாத. ஐயோ வயிறு வலிக்குதே. ஐயோ திரும்ப திரும்ப இந்த வயிறு வலி தாங்க முடியலையே. ஐயோ வயிறு வலிக்குது கமலா. ஐயோ வயிறு வலிக்குதே கமலா. வயிறு வலிக்குதாங்க? ஆமா கமலா, வயிறு வலி தாங்க முடியல. இது கடவுள் கொடுத்த ஜீவன்க, இது எடுக்க யாருக்கும் அதிகமாக. நான் ஜோம் பண்ணிட்டாங்க உங்களுக்காக. ஏதாவது பண்ணி தொலைடி, என் வயிறு வலி சரியானா போதும். ஐயோ வயிறு வலிக்குது. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா என் கணவரே, அப்பா என் கணவருக்கு அப்பா அந்த வியாதியிலிருந்து சுகம் தாங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வியாதியை நீக்குமே என்று சொன்னீரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நாய பரியாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே அப்பா. அந்த சுகத்தின் மூலம் அப்பா என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக, என் கணவரை ரட்சிப்பீராக ஆண்டவரே. அப்பா நீரே அப்பா எங்க குடும்பத்தை ரட்சித்து நீரே ஆசீர்வதித்து ஒரு வலி கூட இல்ல. நைட்டை ஃபுல்லா வயிறு வலிக்கு ரொம்ப துடிச்சிட்டேன். வயிறு வலி தாங்க முடியல. இவன் வேற நைட்ல பக்கத்துல ஏதோ ஏசாப்பா ஏசாப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். காலையில எழுந்த பிறகு ஒரு வலி இல்லையே. மாத்திரை போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் தூங்கி இருக்க மாட்டேன். என்ன ஒரு அதிசயம் தெரியலையே. மா மா சீக்கிரம் வாமா, சேர்ந்தா நம்ம பொறுமா வந்துக்கிட்டேன். இல்லம்மா ஒரு வலி கூட இல்லம்மா எனக்கு. நைட்டெல்லாம் பக்கத்துல உட்காந்து நைட்டுக்கா வயிறு வலி எடுத்துக்கிச்சு, வயிறு வலி தாங்க முடியலமா. கமலா தான் பக்கத்துல ஏதோ ஏசாப்பா ஏசாப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் காலையில ஏச்சு பக்கம் ஒரு வலி கூட இல்லம்மா. நிச்சயமா ஒரு வலி கூட இல்லம்மா. வகுத்த கூட அழுத்தி பார்க்கறாங்க, ஒரு வலி கூட இல்லம்மா. சரி வாமா. தமிழ் மிஷனரியான கோகிலா அம்மையாரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய உரையில் கோகிலா என்கிற கிளாரிந்தா அம்மையாரை பற்றி பார்ப்போம். இவர் 1746ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் இந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தார். கோகிலா அம்மையாரின் தந்தை மராத்திய மன்னனான சரபோஜி அரண்மனை கோவிலில் பண்டிதர்களாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். சிறு வயதிலேயே அவர் பெற்றோர்கள் மரித்து போனதினால் அவரது தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டார் கோகிலா. அவர்கள் சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, மராத்திய மொழிகளில் புலமை பெற்று விளங்கினார். ஒரு முறை அவரது 12வது வயதில் கோவிலுக்கு சென்று கொண்டு இருக்கும் வழியில் ஒரு கொடிய அவரை கடித்தது. அப்பொழுது அங்கு வந்த ஆங்கிலேய போர் வீரரான ஹென்றி லிட்டில்டன் அவரை காப்பாற்றினார். இந்நிலையில் 1759ஆம் ஆண்டு கோகிலா அவருக்கு 13 வயதாக இருக்கும் போது ஒரு மராட்டிய இந்து பிராமணரோடு அவருக்கு திருமணம் நடைபெற்றது. ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு வருடத்தில் அவரது கணவர் மரித்துவிடவே அக்கால இந்து மத சமுதாயப்படிப்படி உடன்கட்டை ஏற நிர்பந்திக்கப்பட்டார். அவரது இறந்து போன கணவரின் உடலோடு உயிரோடு இருக்கும் மனைவியையும் தள்ளிவிட்டு எரிக்கும் பழக்கம் இருந்தது. அச்சமயத்தில் அவர் எழுப்பிய கூச்சலின் சத்தத்தை அங்கு வந்த ஆங்கிலேய கர்னல் ஹென்றி லிட்டில்டன் மீண்டும் அவரை காப்பாற்றினார். இதனால் ஆத்திரம் அடைந்த இந்த ஊரின் பெரியோர் அந்த ஊரில் இருந்து அவர்களை தள்ளி வைத்தனர். இதனால் ஆதரவின்றி நின்ற இளம் விதவையான கோகிலா அவர்களை ஹென்றி லிட்டில்டன் அவர்கள் தன் வீட்டிற்கு அடைக்கலம் அளித்தார். திருச்சபையில்
பிள்ளை சத்யநாதன் பிள்ளை அவர்களை சபை ஊழியராக நியமிக்க ஸ்வாட்ஸ் ஐயருக்கு அவர் கடிதம் ஒன்று எழுதினார். இதை ஏற்றுக்கொண்டு திருநெல்வேலியின் முதல் சபை ஊழியராக திரு சத்யநாதன் பிள்ளை அவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக ஊழியம் செய்து வந்தார்கள். இவர் நிமித்தமாக 1802ஆம் ஆண்டு சபை உறுப்பினர்கள் 5000க்கும் அதிகமானோர் விசுவாசிகள் ஆனார்கள். லாரிந்தா அவர்கள் ஊழியத்தில் சாதி, குலம், கோத்திரம், பாலினம் என்று பாகுபாடு பாராமல் செய்ததினால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 1787இல் புதிய விசுவாசிகள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு புதிய விசுவாசிகள் பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டினார். அதுதான் இன்று செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியாக விளங்குகிறது. ஒதுக்கப்பட்ட மக்களுக்கென்று தன்னுடைய செலவில் குடிநீர் வழங்க கிணறு ஒன்றை வெட்டினார். இவ்வாறு நல்ல போராட்டத்தை போராடி 60வது வயதில் 1806ஆம் ஆண்டு தேவராட்சியத்தை அடைந்தார். திருநெல்வேலி விடிவெள்ளி உடன்கட்டை ஏற மறுத்த முதல் பெண்மணி, கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய முதல் பெண்மணி, முதல் தேவாலயம் கட்டியவர், முதல் சமூக சேவகி என்றும் பல பல பெருமைகள் லாரிந்தாவுக்கு உண்டு. லாரிந்தா மறைந்து 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. 228 ஆண்டுகால வரலாற்றில் கோகிலா என்ற பெயரில் செய்ய முடியாததை லாரிந்தா செய்துவிட்டு சென்றிருக்கிறார். கல்வி கூடங்களால் நிறைந்திருக்கும் பாளையங்கோட்டை நகரமே இதற்கு சாட்சி. ஒரு பிராமண பெண் கிறிஸ்துவுக்காக ஒரு படி எடுத்து வைத்தபடியால் திருநெல்வேலியே ஏற்றம் பெற்றிருக்கிறது. இது எளிதான காரியம் அல்ல. தன்னுடைய வாழ்க்கை எல்லா கஷ்டத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் ஒருபோதும் இயேசுவை விட்டதில்லை. தன் வாழ்க்கையை இயேசு நாம மகிமைக்காக அர்ப்பணித்தார்கள். வீடு கட்டுகிறவர் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இன்று இரட்சகர் இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டு அவரது ஊழியத்தை செய்ய நீங்கள் தயாரா? பறைசாற்றும் விதமாக கல்வாரி அசம்பிளி சபையின் பெண்கள் ஐக்கியம் தமிழர் கலையாம் வில்லுப்பாட்டு மூலம் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்கள் வில்லிசையான வெள்ளிசையோடு இந்த வில்லுப்பாட்டு கேட்க வந்திருக்கும் கல்வாரி குடும்பத்தின் சகோதரிகளுக்கும் நம்மை ஆட்சி தேற்றி வழிநடத்தும் தலைமை போதகர் ஐயாவுக்கும் அன்பு அம்மாவுக்கும் எங்கள் அன்பான வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு காரியத்தை தொடங்குபவரும் முடிப்பவரும் ஆகிய நம் முடிவில்லா தெய்வத்திற்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். தொடங்குவோமா நம்ம வில்லுப்பாட்டை? வில்லுப்பாட்டின் ஒழுங்கு என்னக்கா? வேற என்ன, தந்தனத்தோம் தான். போடு தந்தனத்தோம் என்று சொல்லியே அப்படி கேளுங்க. நம்ம ஆவிக்குரிய அண்ணாளக்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, ஒரு ஊர்ல எரோகாமின் புத்திரன் எல்கானா என்ற ஒருவர் இருந்தாராம். அவருக்கு 2 மனைவிகள். ஆமா, ஒருத்தி பேர் அண்ணாள், இன்னொருத்தி பேரு பெனினாள். 2 பேரும் நல்லவங்க தான்ப்பா. ஆனா பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. ஆனா அண்ணாளோ சேனையின் கத்திடம் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய சந்நிதி தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். சும்மா இருப்பாரா நம்ம சேனைகளின் கர்த்தர்? அண்ணாளை நினைத்தருளி
அன்னால் தேவாதி தேவன் செய்த நன்மையை நினைத்து பாட்டு பாடினாங்களாம். நாமும் பாடுவோமா? என்ன பாட்டக்கா? தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாளும் போதாது நாளும் போதாது ஆயிரம் போதாது, நாளும் போதாது நாளும் போதாது ஆயிரம் போதாது. அண்ணாலக்கால் போலவே நாமும் பாடி துதிப்போமா? துதிப்போமே. அண்ணாலக்கா என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்தது என்று சொன்னாங்களாம். அப்படி போடு. நாமும் களி கூர்ந்து கர்த்தரை பாடுவோமா? பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம், 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 கவலைகள் மறந்து களிகூருவோம், 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 கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் சொல்லி மகிழ்வோம். அது மட்டுமல்ல, அன்னாரக்காவுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று பாடினார்களாம். பலே பலே, நாமும் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அக்கா, எனக்கு ஒன்று தெரியுங்கா. சொல்லுப்பா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என பாடி துதித்தார்களாம். நாமும் பாடி துதிப்போமே. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானே கர்த்தர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானே கர்த்தர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. ஆமா ஆமா ஆமாய். கருணையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அண்ணாடக்கா, நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன பாயிண்ட் பாது? புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு என்று பாடினார்களா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. நம் குலதெய்வமாம் தேவாதி தேவனை புகழ்ந்து பாடினதால் கர்த்தர் அன்னாளுக்கு இன்னும் 5 பிள்ளைகளை கொடுத்தாராம். இன்னும் 5 பிள்ளைகளா? ரொம்ப நல்ல தெய்வமா இருக்காரேக்கா. அதனால உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை நீ போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை நீ போகாது. இவ்வளவு நேரமும் எங்களோட மெல்லிசை பொறுமையோடு கேட்டு வசனங்களை தங்கள் இருதயத்தில் பதித்த அனைவருக்கும் அனைவருக்கும்
ஒரு மங்களம் பாடுவோமா? பாடுவோமே. நாங்கள் பாடலாக பாடினோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கவனித்த அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. ஹலோ காய்ஸ், நம்ம எங்க வந்துக்கிறோம் தெரியுமா? கல்வாரி அசெம்பிளி சபையில் பெண்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்துக்கிறவங்களா எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க காய்ஸ். ஸ்மைல் ப்ளீஸ். சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல காய்ஸ், இங்க டான்ஸ், நாடகம், பாட்டு எல்லாமே உண்டு காய்ஸ். ஒரே குஷியோ குஷி. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் நம்ம பாஸ்டர் அம்மா. இவங்க தான் எல்லாரையும் பொறுப்பா வழிநடத்திட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல காய்ஸ், இங்க மாசம் மாசம் சிக்கன் பிரியாணி கூட உண்டு காய்ஸ். அவங்க யார் தெரியுமா? சுனிதா ஆண்டி. அவங்க இங்க காணும் காய்ஸ். அவங்க டீச்சர். அவங்க கூட நல்லா டேஸ்டா சமைப்பாங்க காய்ஸ். இங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க காய்ஸ். வேணியக்கா வந்திருக்காங்க. எசப்பா உங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சாங்க. அவங்க கட்சியா இருக்காங்க காய்ஸ். இங்க ஒரு விசேஷம் கூட உண்டு காய்ஸ். கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு ஒரு குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க காய்ஸ். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று தேவன் சொல்றார் காய்ஸ். நம்மளும் நம்ம எல்லா கவலைகளும் மூட்டை கட்டி ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டு நம்மளும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம் காய்ஸ். நீங்களும் இந்த வீடியோ பார்க்கணும்னா கல்வாரி ஃபேமிலி போட்டா நிறைய மெசேஜ் வரும் காய்ஸ். அந்த மெசேஜை பார்க்கும்போது நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது காய்ஸ். எங்களுடைய வாழ்க்கையில கூட அது மாதிரிலாம் நடந்துருக்குது காய்ஸ். நீங்களும் அந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பைபிள்ல கூட தாவீது அண்ணன் வந்து கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு ஒரே ஹாப்பியா இருந்தாங்க காய்ஸ். இங்க வந்துக்கிற எல்லா பெண்கள் வந்துக்கிற எல்லா சகோதரிகளும் நம்ம டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் காய்ஸ். பாய் காய்ஸ். Ni
ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். வேலைக்காரி வர வெள்ளி எங்க இருக்கு? அடடடா, தரலாம் இவ்வளோ பளபளன்னு இருக்கே. கண்டிப்பா இது என் வீடுல மட்டும் தெரியுது. என் வீடு நான் அழுக்கும் குப்பையுமா இருக்குமே. அடடடா, இங்க பாரு தங்க தங்கமா இருக்கு. ஆட எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஆட இங்க தங்க தங்கமா இருக்கு. ஓ, நான் பரலோகம் வந்துட்டேன். ஏசப்பா, என் மனவிருப்பத்தை நீங்க கேட்டுட்டீங்க ஏசப்பா. நீங்க ரொம்ப நல்லவர் ஏசப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. அடடடா, நான் பரலோகம் வந்துட்டேனே. என்ன செய்வாடா? அட நம்ம தூதன் சார். அட தூதனையே நான் இப்பதானே பாக்குறேன். தூதனையே நான் இப்பதானே பாக்குறேன். வணக்கம் தூதன் சார். கிளாடினேட்டிவ். என்ன கூட்டு போதானே வந்திருக்கீங்க. சரி வாங்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க தூரத்துல அவங்க தானே யாகேல் சத்ரு ஒரே படம் போட்டு கொண்டவங்க தானே. ஆமா, அவங்க தான் படத்தளபதியான சிசராவை முறியடிச்சோம். ஆமாமா, பெரிய படத்தளபதியே முறியடிச்சிட்டாங்களா பாத்துக்கேன். என்னோடதான் சின்ன கற்பம்பூச்சி, அதை அடிக்க முடியல. எலி அது பாட்டு ஓடுது, அதை அடிக்கவும் முடியல, பிடிக்கவும் முடியல. ஆனா இந்த அம்மா சரியான கில்லாடி பாத்துங்க. இந்த அம்மா நினைச்சா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது பாருங்களேன். அடிச்சானையா யாகேலே நெத்தி அடி, அது விழுந்தானையா சிசரா செத்தபடி. ஓ ஓ, அடிச்சானையா யாகேலே நெத்தி அடி, அதில் விழுந்தானையா சிசரா செத்தபடி. மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, போடு மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. என்ன தூதன் சார் எப்படி பண்ண பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்க அண்ணா தானே. ஆனா அவங்க பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? அவங்க தான் ஆலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்த அண்ணா. அப்போ அவங்க புதிய ஏற்பாட்டானால தான் எப்படி சொன்ன பாத்தீங்களா? ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதி ஆனா வருஷம் என்னுடைய சர்ச்சில் பெண்கள் கூடுதல் நடக்கும் பாத்தீங்களா? அதுல இந்த அம்மா குறிச்சு நிறைய பேசிருக்கிறாங்க வந்து சகோதரிகள்லாம். ஆமா, அந்த அம்மா வஸ்திரம் என்னம்மா ஜொலிக்குது, என் வஸ்திரம் நல்லாவே இல்லை. அப்போ என்னம்மா இருக்கிறாங்களே, பூமியில 84 வயசு பாட்டி இங்க பரலோகத்துல பியூட்டி. அப்பப்பா என்னம்மா இருக்கிறாங்களே. அதுக்கு அடுத்து அவங்க யாரா இருக்கும்? ஐயோ யாரா இருக்குமே. தொண்டை வகை வந்துச்சு, வாயில தான் வரமாட்டு பாருங்களேன். அவங்க தான் பிரிஸ்கில்லா, பவுலுடைய ஊழியத்துக்கு மிகவும் உதவியா இருந்தவங்க. ஆமாமா, பவுலுடைய காஸ்பலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களே. எங்க சர்ச்சில் அவங்கள குறிச்சு எங்க பாஸ்டர் மெசேஜ்லாம் எடுத்திருக்காங்க. நாங்க கேட்டு இருக்கிறோம். தொண்டை வரையும் வந்துச்சு, வாயில தான் வரல. அதான் சொல்லுங்க. சரி எனக்கு இந்த இடத்தை விட அந்த இடத்துக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. என்னை அங்க கொண்டு போங்க. அந்த மகிமைக்கு போக பூமியில இயேசுவுக்காய் நீ என்ன செய்திருக்கிறாய்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் வார ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிடுவேன். அப்புறம் தினமும் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுவேன். தசம பங்கு கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன். நீங்க வேணா ஜீசஸ் கிட்ட கேட்டு பாருங்க. நான் அங்கதான் போவேன். வா, அந்த மகிமைக்கு போக நீ தகுதியானவள் அல்ல. யாகே உன்னை போல ஒரு திருமணமாகிய பெண்ணா இருந்தும் கூட சத்துருவை போல இருந்த சிசராவை முடியெடுத்து தன் ஜனத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தவங்க இந்த யாகே. நீ உன் ஜனம் ரட்சிப்புக்காய் இந்த பூமியில் இயேசுக்காய் நீ என்ன செய்திருக்கிறாய்? என் ஜனத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யல. சரி அது யாகே வேணா அண்ணாலம்மா இருக்காங்களா, அவங்க மகிமைக்கு என்ன கூப்பிட்டு போங்க. அண்ணால் மகிமைக்கா? அண்ணால் மகிமை நீ நினைச்சு கூட பார்க்காத. அண்ணா 84 வயது பாட்டியா இருந்தும் கூட ஆலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து இப்படியா சாப்பாட்டை இயேசுவுக்காய் தியாகம் செய்து தன் தூக்கத்தை இயேசுவுக்காய் கிரயம் பண்ணவங்க இந்த அண்ணா. நீ இயேசுவுக்காய் செய்த கிரயம் என்ன? நீ இயேசுவுக்காய் செய்த தியாகம் என்ன? ஆமாங்க, நான் இயேசுவுக்காய் எந்த கிரயமும் செய்யல, எந்த தியாகமும் செய்யல. சரி இதோ யாகேல் மகிமை வேணாம், அண்ணால் மகிமை வேணாம், பிரிஸ்கில்லா மகிமைக்கு என்ன சொல்லுவோம்? பிரிஸ்கில்லா மகிமையா? பிரிஸ்கில்லா மகிமை கனவுல கூட நினைச்சு பார்க்காத. பிரிஸ்கில்லா பவுலுடைய ஊழியத்துக்கு மிகவும் உதவியா இருந்து ஆதி திருச்சபை வளர்றதுக்கு மிகவும் உதவியா இருந்தவங்க இந்த பிரிஸ்கில்லா. அது மட்டும் இல்ல, ஆடம்பர வாழ்க்கையை
வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இந்த பிரிஸ்கில்லா பவுலோட சேர்ந்து ஊழியம் செஞ்சவங்க. நீ இயேசுவுக்காய் இந்த பூமியில இந்த பிரிஸ்கில்லாவை போல செய்த காரியங்கள் என்ன? நான் எந்த ஊழியத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலதான். சரி சரி, இப்போ நான் புரிஞ்சுட்டேன். இப்போ நான் பூமியில இயேசுவுக்கா சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இயேசுவுக்கா செயல்படணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். உனக்கு கொடுக்கப்பட்ட இடம் இதுதான். உனக்கு கொடுக்கப்பட்ட காலமும் முடிவெடுத்துருச்சு. இனி நீ அழுது புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? எங்க பாஸ்டர் எவ்வளவு சொல்லி இருந்து கேட்டிருந்து பைபிள்ல படிச்சிருந்து உணர்வு இல்லாதவளா இருந்துட்டேனே. ஐயோ அந்த அளவுக்கு இருதய இருளாயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? வெறும் கையா வந்துட்டேனே, சும்மா வந்துட்டேனே. நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? என்னால தாங்க முடியலையே, எரியுதே, என்னை காப்பாத்த ஒருவரும் இல்லையா? நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன் பாத்தியா? நீ இப்படி பண்ணிட்டே இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாம முட்டிட்டே என் உடம்பெல்லாம் எரியுதே, எரியுதே. உன் இக்கட்ல நான் உதவி செஞ்சேனே, உன் மேல எவ்வளவு அன்பா இருந்தேனே, என் உடம்பெல்லாம் எரியுதே, எரியுதே. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. ஐயோ நான் என்ன செய்வேன்? நான் இயேசு பத்தி சொல்லாதனால நரகத்துல இருக்கிறேன். நான் அவளோட பாதி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவளுக்கு இயேசு பத்தி சொல்லாதனால நரகத்துல வந்துட்டாலே நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? எரியுதே, எரியுதே. என் காதுல விழுற சத்தம் என்னது? சுத்தமான
நான் என் வீட்டுல தான் இருக்கிறேன். அப்போ இவ்வளவு நேரம் கண்டது கனவா? அப்பா, கனவுலே நரகத்தை கொடுமைய வேதனைய பார்க்க முடியல. ஏசப்பா, நீங்க என்ன உணர்த்தி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. நான் அந்த சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். நான் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன். இப்பவே நான் எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்ல போறேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போறேன். இப்பவே நான் போறேன். இப்பவே நான் போறேன். பாத்தீங்களா, நீங்க என்ன பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் நினைச்சேன் நான் வாரம் சர்ச்சுக்கு போயிடுறேன், தனக்கு பைபிள் படிச்சு ஜெபம் பண்றேன், காணிக்கெல்லாம் கொடுத்துட்டா பரலோகம் போயிடுவோம்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா இப்படி எல்லாம் செஞ்சா பரலோகம் போக மாட்டேங்க. இது ஒரு காரியம் தான் தவிர, இது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் தவிர. ஆனா இதெல்லாம் நம்மள பரலோகம் கொண்டு போவாங்க. நம்ம என்ன தெரியுமா, இயேசுடைய நாமத்திற்கு நம்ம செயல்படுகிறவங்களா இருக்கணும். நம்ம தினமும் ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சா அது நம்மளுடைய தேவைக்கு, நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு அந்த காரியம். அதனால அந்த மகிமையில நம்ம பிரவேசிக்க, நம்ம இயேசுடைய நாமத்துக்கு அந்த பூமியில நம்ம எதிராக செய்கிறவங்களா காணப்படணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து சட்டம் போடுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, ஜெபம் பண்ண கூடாதுன்னு. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து நீ எல்லாம் இயேசுவை பத்தி என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல இருந்து உத்தரவு போடுறாங்க. இதெல்லாம் கேட்டு பெண்களாகி நம்ம அப்படியே இருந்துடல, இயேசுக்கா செயல்படாத. ஆனா நம்ம போல பெண்கள் தான் வேதத்துல சாதிச்சு சரித்திரம் படைச்சு இன்னைக்கு மகிமையில இருக்கிறாங்க. அந்த மகிமையில நம்ம போக, நம்மளும் இயேசுக்கா செயல்படுகிறவங்களா இருக்கும் பொழுது தேவன் நம்மளோட இருந்து நம்மளை நடத்துவாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ராஜாவுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொருவரும் இயேசுடைய நாமத்திற்காக எழுப்பி நம்ம ஒவ்வொருவரும் செயல்படுகிறவங்களா இருக்கும் பொழுதுதான் அந்த மகிமையில நம்ம பிரவேசிக்கிறோம், நம்ம காணப்படுவோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் எகிப்தை விட்டு தென் திசையில் குடியேறி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நீ பார்க்கின்ற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். உன் சந்ததியை
பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆகார் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியார் ஆகிய சாராயை அற்பமாக எண்ணினாள். எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உமக்கு கொடுத்தேன். அவள் தான் கற்போதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி செய். சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியால் ஆகார் அவளை விட்டு ஓடி போனாள். ஆகாரே, ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது எண்ணி முடியாததாயிருக்கும். நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய். ஒரு குமாரனை பெறுவாய். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக.
என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவர்களுக்கு எதிர்கொண்டோடி தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். தூதர்களுக்கு சாப்பாடு தயார் செய்து பரிமாறுதல். தூதர்கள் சாப்பிட்ட பின்பு, உன் மனைவி சாராள் எங்கே? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலதிட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள்.
ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பிரியமான சகோதரிகளே, ஆபிரகாமும் சாராளும் தங்கள் முதிர் வயதிலும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசத்தால் சுதந்திரித்து பெற்றுக்கொண்டார்கள். நாமும் விசுவாசத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் வாக்குதத்தத்தில் உண்மையாய் இருப்போம். குறித்த காலத்தில் அது நிறைவேறும்.